பிரான்ஸ் நாட்டில் பிறந்து இந்தியாவிற்கு வேதம் போதிக்க வந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த மணப்பாடு பகுதியில் 2 ஆண்டுகள் தங்கியிருந்து இந்த ஆலயத்தை கட்டி கடலை ஒட்டிய ஒரு குகையில் தங்கியிருந்து அந்த குகையில் ஒரு கிணறு அமைத்து அதில் கிடைத்த நன்னீரை பருகி இங்குள்ள மக்களுக்கு நற்செய்தி போதித்திருக்கிறார். புனித பிரான்சிஸ் சவேரியார் வாழ்ந்த குகையும் அவர் கரங்களால் தோண்டிய நன்னீர் கிணறும் இன்று வரை இறை மக்களால் பாதுகாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டும் வருகிறது. அவருடைய காலடிப்பட்ட இடத்தில் நம் பாதங்களையும் பதிக்கும் வாய்ப்பு இந்த ஆலயத்தில் நமக்கு கிடைக்கிறது. கடலை ஒட்டி அமைந்துள்ள இந்த கிணற்றிலிருந்து பெறப்படும் தண்ணீர் குடிக்கும் மக்களுக்கு ஆன்மீக புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. 3 பக்கமும் வங்காள விரிகுடா கடலால் சூழப்பட்டிருக்கும் ஒரு மலைக்குன்றில் அமைந்துள்ள இந்த ஆலயம் இறைவனை நேசிப்பவர்களுக்கும் இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் மிகவும் பிடிக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பயமில்லாமல் குளிப்பதற்கு இங்கிருக்கும் கடல் ஏற்றதாக